தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஏஐ இமேஜஸ் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இமேஜஸை இப்போது ரீசெண்ட் டைமில் நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே நிறைய பேர் போஸ்ட் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. ஸோ இது பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த மாதிரியான ஏஐ ஆர்ட் வந்து எப்படி நம்மளோட மொபைலில் நம்மளோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோட அப்டேட் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க இந்த இமேஜ் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பொதுவாக ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இல்லை ஆப் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ணுவோம். ஆனால் இந்த எடிட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா midjourney அப்படின்ற பாட்டை யூஸ் பண்ணி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம பாட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் மேலே சர்ச் பாரில் டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப் வரும். இந்த ஆப்பை நீங்கள், அதாவது இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கு. டேரெக்டாக நான் வந்து ஓப்பன் கொடுக்குறேன். ஆப் ஓப்பன் ஆனதுமே ஸ்க்ரீன் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். வெல்கம் டு டிஸ்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கீழே ரெஜிஸ்டர், லாகின் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். இல்லை ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தென் இங்கே ஃபோன் நம்பர் இல்லை இமெயில் ஐடி கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமெயில் ஐடி தான் கொடுக்க போகிறோம். நீங்களும் இமெயில் ஐடியை கொடுத்துருங்க, ஃபோன் நம்பர் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் உங்களோட இமெயில் ஐடியை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்படி கிளிக் பண்ணக்குள்ளே அடுத்து என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூசர் ஐடி வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு யூசர் ஐடியை டைப் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கக்கூடிய பாஸ்வேர்டில் கரெக்டான ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ நானும் என்னோடய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறேன். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டுட்டு கீழே கிரியேட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ அதை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கேப்ஷா இருக்கக்கூடிய இதுக்கு வருவீங்க. ஸோ அதாவது நீங்கள் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக அப்படின்றது வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த கேப்ஷா வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் என்ன செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ நானுமே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகிட்டு அடுத்தது திரும்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை டைரெக்டாக மேலே ஸ்கிப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அடுத்த ஆப்ஷனுக்கு போனாலும் சரி. ஸோ நான் சாம்பிளுக்கு ஒன்று வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இப்போ அடுத்து என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த ஆப்பில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இமெயில் ஐடி மூலயமாவோ இல்லை ஃபோன் நம்பர் மூலயமாவோ உங்களோட அதை போட்டு சர்ச் பண்ணக்குள்ளே உங்களோட அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வேணுன்றவங்க டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க, வேணான்றவங்க அன்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ நான் அன்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்பில் லாகின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ஏஐயை, அதாவது midjourney அப்படின்ற பாட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை அப்படியே ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பேக் வந்துட்டு உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய சர்ச் பாரில் போயிட்டு midjourney AI அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் டைப் பண்ணக்குள்ளேயே midjourney அப்படின்னு பாதி டைப் பண்ணக்குள்ளேயே நிறைய சஜஷன் வரும். அதில் midjourney AI இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜில், அதாவது ரிசல்ட்டில் வரக்கூடிய ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த midjourney வந்து டச் பண்ணுங்கள். ஸோ டச் பண்ண உடனே உங்களுக்கு டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் ஜாயின் த பீட்டா அப்படின்னு இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டில், ஸோ அதை வந்து டச் பண்ணுங்கள். ஸோ அப்படி டச் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக டிஸ்கார்ட் ஆப் வந்து ஓப்பன் ஆகிட்டு அக்செப்ட் இன்வைட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காமிக்கும், ஷோ ஆகும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக திரும்ப ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ கீழே பாருங்கள், கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்த உடனே அடுத்து கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு கேப்ஷா வந்து ஷோ ஆகும். சில இமேஜஸ்லாம் வந்து காமிச்சிட்டு அதில் பர்டிகுலர் இமேஜை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய வெரிஃபை அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு வெல்கம் டு midjourney அப்படின்னு சொல்லிட்டு இந்த midjourney பாட் வந்து நம்மளோட டிஸ்கார்ட் ஆப்பில் வந்து ஆட் ஆகிடும். இப்போ நம்ம நமக்கான சர்வரை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் இந்த ஆப்பில்.
போட் ஐக்கான் கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் மை ஓன் அப்படின்றது பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ஃபார் மீ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட சர்வர் நேமை டைப் பண்ணிவிட்டு கிரியேட் சர்வர் அப்படின்றத கொடுங்க. அடுத்தது நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய உங்களோட சர்வரோட லிங்க் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நமக்கான சர்வர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. போட் ஐக்கான் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண சர்வரோட நேம் வந்து காமிக்கும். ஸோ எனக்கு ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அது செலக்ட் பண்ணோடனே இந்த மாதிரி காமிக்கும். அதில் ஜென்ரலில் செலக்ட் பண்ணுங்கள். ஜென்ரலுக்கு மேலே லெஃப்ட் சைடில் ஒரு ஹேம்பர்கர் மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங் போங்க. செட்டிங்கில் அப்படியே கீழே பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சேனல் பர்மிஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ரைவேட் சேனல் அப்படின்றத எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ நமக்கான சர்வர் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த போட் ஐக்கான் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு டாஸ்க் வந்து நம்மளோட பாட்டுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் பேக் வந்துட்டு அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கான ஹேஷ்டேக்லாம் போட்டு நிறைய நேம்லாம் இருக்கும். அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நியூ கம்மர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ பீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ 3 பீஸ் இருக்குது எனக்கு. இது மாதிரி உங்களுக்கு நிறைய பீஸும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். இந்த நியூ பீஸ் அப்படின்றது எப்படி நம்ம ஒரு சர்வர் வச்சுருக்கோமோ அது மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கான சர்வர் அது. ஸோ அதில் ஏதாவது ஒரு நியூ பீஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட பாட்டுக்கு வந்து ஒரு சிம்பிளான டாஸ்க் வந்து கொடுக்க போகிறோம். கீழே இருக்கக்கூடிய மெசேஜ் பாக்ஸில் ஸ்லாஷ் போடுங்க. ஸ்லாஷ் போட்டுட்டு இமேஜின் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமேஜின் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து சஜஷன் காட்டும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ நமக்கு எந்த மாதிரியான இமேஜ் வேணுமோ, அதாவது எடிட் வேணுமோ, அந்த இதை வந்து கமெண்டாக வந்து டைப் பண்ணோம். எனக்கு வந்து ஒரு பையன் நைட் டைமில் சிட்டியில் நின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுனால அது ரிலேட்டடாக கமெண்ட் வந்து கொடுக்குறேன். சிம்பிள் கமெண்ட் தான். ஹேண்ட்ஸம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கமா ஒன்று போட்டுடுறேன். அடுத்து சிட்டி நைட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு திரும்ப ஒரு கமா. இப்போது நான் கொடுக்கக்கூடிய அந்த எடிட் வந்து ஹெச்டியாக வேணும், அதனால் 8K போட்டுடுறேன். அதே மாதிரி அவ்வளோதான். ஸோ இந்த 3 தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3த்தையும் கொடுத்துட்டு நம்ம சென்ட் வந்து கொடுக்க வேண்டியதான். ஃபஸ்ட் டைம் கொடுக்கக்குள்ளே மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி க்ரீன் கலரில் அக்செப்ட் டிஓஎஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அக்செப்ட் ஆகிடும். இது ஃபஸ்ட் டைம் மட்டும்தான். அடுத்தடுத்து நீங்கள் கமெண்ட் கொடுக்கக்குள்ள இந்த மாதிரி வராது. அக்செப்ட் கொடுத்த உடனே கீழேயே உங்களுக்கு அக்செப்டட் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் எந்த ஒரு இது கமெண்ட் கொடுத்தாலும் இந்த மாதிரி டோக்கன் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா இதே பேஜில் தான் இருக்கும், ஆனால் கீழே போயிடும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு நியூ கம்மருக்கான ரூம். ஸோ அதனால் புது யூசர்ஸ் வர வர அவங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட் தான் மேலே வந்துகிட்டு இருக்கும், நம்மளது அடியில் போயிடும். நம்ம ஸ்க்ரோல் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க, முடிஞ்ச வரையும் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்க பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பேக் வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் மென்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த அந்த கமெண்டுக்கான அவுட்புட் இந்த இடத்துல இருக்கும். இல்லை ப்ராசஸ் இன்னும் ஆகலை அப்படின்னாலும் அதை இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணிடும். ஸோ இப்போ கொடுத்த அவுட்புட் வந்துருச்சு எனக்கு. ஸோ நான் வந்து ஒரு அழகான பையன் சிட்டியில் நைட் டைமில் நிற்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த அவுட்புட் தான் வந்திருக்கு. ஜஸ்ட் அந்த இமேஜை வந்து நான் டச் பண்ணிக்கிறேன். ஸோ டச் பண்ணக்குள்ளே இந்த மாதிரி அந்த திரும்ப நியூ பீஸ்க்குள்ளே போயிட்டு இப்போ நான் கொடுத்த அந்த அவுட்புட் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். கீழே பார்த்தீங்க அப்படின்னா V1 V2 U1 U2 U3 U4 அப்படின்னு இருக்கும். அதுக்கு அடுத்தது V1 V2 V3 V4 அப்படின்னு இருக்கும். இந்த U அப்படின்றது என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இமேஜோட நம்பர். ஃபஸ்ட் இமேஜ் வந்து U1, செகண்ட் இமேஜ் வந்து U2, U3 U4 அந்த மாதிரி 4 இமேஜையும் மென்ஷன் பண்ணுறது தான் அந்த U4. இப்போ இந்த 4ல் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த நம்பரை வந்து இங்கே கீழே வந்து ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நான் U3 அப்படின்னு செலக்ட் பண்ணேன்னா 3ஆவதாக இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் இமேஜ் மட்டும் எனக்கு திரும்ப அவுட்புட்டாக வரும். அதை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் U3 அப்படின்னு கொடுத்துட்டேன். அந்த இமேஜில் எனக்கு இன்னும் வேரியேஷன் வேணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா U3 வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே V1 V2 V3 அப்படின்னு இருக்குல்ல, எனக்கு எத்தனை வேரியேஷன் வேணுமோ அந்த நம்பரை கிளிக் பண்ணணும். இப்போ V4 அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 3ஆவது இமேஜில் இன்னும் ஒரு 4 வேரியேஷன் வந்து அவுட்புட்டாக வரும். ஸோ அதில் நம்ம திரும்ப வேணுன்றதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக். ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா எந்த இமேஜாக இருந்தாலும் சரி, ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா சேவ் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து உங்களோட ஃபோனில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், இமேஜ் இப்படி தான் சேவ் பண்ணோம்.
ஓகே, இப்போ இது வந்து பேசிக்காக ஒரு கமெண்ட் கொடுத்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்து நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். புதுசாக ஓப்பன் பண்ண சர்வரை ஓப்பன் பண்ணிவிட்டு மெசேஜ் டேப் பக்கத்துலேயே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கேலரி போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச பிக்கை செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சென்ட் ஆன உடனே அப்லோட் ஆகிடும். ஸோ அதாவது நம்மளோட சர்வர்லேயே இந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடும். அந்த இமேஜை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் கீழே வந்தீங்க அப்படின்னா காப்பி மீடியா லிங்க்குன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த இமேஜோட யூஆர்எலை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த போட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் நியூ வியூஸ்க்குள்ளே போங்க. ஸோ அதில் போய்ட்டு கீழே இருக்கக்கூடிய மெசேஜ் டேப்பில் வந்து ஸ்லாஷ் போட்டு இமேஜின் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நீங்கள் பாதி டைப் பண்ணக்குள்ளேயே அந்த இமேஜின் ப்ராம்ப்ட் அப்படின்ற பாட் வந்துடும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அதாவது காப்பி பண்ண அந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. யூஆர்எலை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட பிக் எந்த மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை கமெண்டில் அப்படியே டைப் பண்ண வேண்டியதான். சாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு பிக் வந்து அப்லோட் பண்ணேன் இல்லையா, அது வந்து ரெட் கலர் ஷர்ட் வந்து அந்த கேர்ள் வந்து போட்டிருந்தாங்க. அவங்களே ஒரு ப்ளூ கலர் சேரீ கட்டியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கமெண்டில் அதை வந்து டைப் பண்ணுறேன். ஸோ யூஆர்எல் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கமா போட்டுட்டு அடுத்து என்ன கமெண்ட்டோ அதை வந்து டைப் பண்ணுங்கள். நான் வந்து கமா போட்டுட்டு வேரிங் ப்ளூ சாரீ அப்படின்றத டைப் பண்ணிட்டேன். ஸோ இவங்களே கொஞ்சம் சிரிச்ச முகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் திரும்பவும் ஒரு கமா போட்டுட்டு ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படின்றதையும் டைப் பண்ணுறேன். ஸோ திரும்ப ஒரு கமா, அடுத்து வந்து இவங்க வந்து லாங் ஹேர் வச்சுருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்றதுனால ஸோ அதையும் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுனால கமா போட்டுட்டு ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லி போடுறேன். அதே மாதிரி இந்த இமேஜ் வந்து ஹெச்டியாக வேணும் எனக்கு அவுட்புட், அதனால் 8K அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சைடில் இருக்கக்கூடிய மெசேஜ் பட்டனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை வந்து கமெண்டில் வந்து டைப் பண்ணிவிட்டு மெசேஜாக டைப் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இந்த மாதிரி சென்ட் ஆகிட்டு நம்மளோட ப்ராசஸ் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னாலே வெயிட்டிங் டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு நம்ம கொடுத்த கமெண்ட். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஆகும். எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் லோட் ஆகுது. அப்படியே நான் பேக் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துட்டேன். மென்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்த அந்த கமெண்ட் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேலே பாருங்கள், ஸோ ஒரு குட்டி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது நான் கொடுத்த அந்த கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு பாருங்கள். நான் அப்லோட் பண்ண பிக்கில் ரெட் கலர் ஷர்ட் போட்டு அந்த கேர்ள் இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து ப்ளூ கலர் சேரீயில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு வந்து அவுட்புட்டாக வந்து காமிச்சிருக்கு. ஜஸ்ட் அந்த இமேஜை நான் வந்து டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ண உடனே அந்த நியூ பீஸ்குள்ளேயே திரும்ப வந்து போகக்குள்ளே கீழே அந்த ஆப்ஷன் இருக்கும், வேரியேஷன், அப்புறம் நம்பர், எந்த இமேஜ் வேணும் அப்படின்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். எனக்கு இந்த 4ல் 3வது இமேஜ் நல்லா இருக்குது. ஸோ அதனால் U3 அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு திருப்பி அது வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு திரும்ப அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ டக்குன்னு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ண அந்த 3வது இமேஜ் மட்டும் எனக்கு திரும்ப அவுட்புட்டாக வந்திருக்கு. இப்போ இந்த இமேஜை நான் திரும்பவும் டச் பண்ணேன் அப்படின்னா திரும்ப அந்த சர்வருக்குள்ளே போனதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ இப்போ இந்த இமேஜை நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த இமேஜை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ இதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா சேவ் இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்து இந்த இமேஜை உங்களோட ஃபோனில் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதிலே இன்னும் வேரியேஷன் வேணும் அப்படின்னா மேக் வேரியேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜில் இன்னும் ஒரு 4 விதமான வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். அதில் வேணுன்றதை கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் நான் சொன்ன 2 மெத்தடுமே ஃபாலோ பண்ணி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணக்கூடிய உங்களோட போஸ்ட்டில் மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை டேக் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இப்போது அதாவது 2023 அப்துல் கலாம் ஐயா இருந்திருந்தால் அவர் எப்படி இருப்பார் அப்படின்றத ஒரு இமேஜினேஷனில் ஒரு கமெண்டாக வந்து போட்டேன். அதுக்கான அவுட்புட்டை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.